Hi, hello everyone. நான் உங்க நண்பன் அருண். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, YouTubeல நீங்க சேனல்ல நீங்க அப்லோட் பண்ண ஒரு வீடியோ ஒரு சில நாள் கழிச்சு ஒரு சில ரீசன்ஸ்க்காக நீங்க delete பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வீடியோ மூலமா கிடைச்ச வாட்ச் ஹவர்ஸும் வியூஸும் அதாவது அந்த YouTube பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கு நீங்க எலிஜிபிலிட்டி ஆகணும்னா 4000 வாட்சஸ் வேணுமா இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஆட் ஆயிருக்கும். அது டிக்ரீஸ் ஆகுமா இல்லைன்னா அப்படியே இருக்குமா இந்த வீடியோ டிலீட் பண்ணாலும் அப்படின்ற டவுட் தான் எனக்கும் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. ஸோ பிகினர் யூடியூபர்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ற விதமா இந்த வீடியோ இருக்கும். ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் யூடியூப் பத்தின போஸ்ட் பண்ற ஒரு வீடியோவும் உங்களை சேரும். ரைட், ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்னன்னா, நீங்க உங்க யூடியூப்ல அப்லோட் பண்ண ஒரு வீடியோ டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோட டைட்டில் வச்சு நீங்க சர்ச் பண்ணும்போது கண்டிப்பா அந்த வீடியோ காட்டாது உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த வீடியோ உங்களோட சேனல்ல மொபைல்ல யூஸ் பண்றீங்க யூடியூப் அப்படின்னா அது யோர் சேனல் ஆப்ஷனுக்குள்ள போய் உங்க வீடியோ லிஸ்ட் எல்லாம் காட்டும் இல்லையா? அந்த லிஸ்ட்ல கூட கண்டிப்பா அந்த வீடியோ இருக்காது. ஸோ டிஸப்பியர் ஆயிடும். அந்த வீடியோ மூலியமா கிடைச்ச வியூஸ் அப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ல இருந்து தூக்கிடுவாங்க நீங்க வீடியோ டிலீட் பண்ண உடனே. ஓகேங்களா? டிக்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இன்னும் கிளியரா. அதாவது நீங்க இப்போ ஒரு மந்தோட ஸ்டார்டிங்ல உங்களோட சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு 1000 வியூஸ் 1000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குதுன்னு வைங்க. அந்த 1000 வியூஸும் 1000 வாட்ச் ஹவர்ஸும் உங்களோட மந்த்லி ரிப்போர்ட்ல காட்டும். மந்த்லி அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ல கண்டிப்பா காட்டும். எந்த டிக்ரீஸும் ஆகாது நீங்க வீடியோ டிலீட் பண்ணா கூட. அதாவது இந்த மந்தோட எண்ட்ல நீங்க இந்த சேம் வீடியோ டிலீட் பண்ணிட்டீங்கன்னா ஆனாலும் அந்த அனாலிட்டிக்ஸ்ல காட்டும். ஆனா உங்க சேனலோட அபவுட்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அபவுட் பேஜ், அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்க டிஸ்கிரிப்ஷன் காட்டும். டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே உங்க சேனலுக்கு மொத்தமா கிடைச்ச வியூஸ் காட்டும். அந்த இடத்துல கண்டிப்பா அது டிக்ரீஸ் ஆகும் 1000 வியூஸ் அந்த வீடியோ நீங்க டிலீட் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ அதே வீடியோவை நீங்க டிலீட் பண்றதுக்கு பதிலா அன்லிஸ்டட்லயோ இல்ல பிரைவேட்லயோ போட்டு வச்சிட்டீங்கன்னு வைங்க, அந்த வீடியோ கிடைச்ச வியூஸும் அந்த வாட்ச் ஹவர்ஸும் ஆனாலும் அனாலிட்டிக்ஸ்ல காட்டும் உங்க சேனலோட டேஷ்போர்ட்ல. ஆனா அந்த அபவுட் பேஜ்ல காட்டாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும்னே எலிஜிபிலிட்டிக்காக யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்காக அங்கேயும் காட்டாது. நீங்க உங்க வீடியோவை அன்லிஸ்டட் பிரைவேட் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா. நீங்க வீடியோ டிலீட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நிறைய வாட்டி யோசிச்சு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆயிடும். அந்த ஹவர்ஸ் உங்க வீடியோ கிடைச்ச அந்த ஹவர்ஸ் டிலீட் ஆயிடும். அது மூலியமா உங்க சேனலுக்கு ஒரு பிளாக் மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மீன்ஸ் இந்த சிடிஆர் கம்மியாகுங்க. சிடிஆர் கம்மியாயிடுச்சுன்னா இம்ப்ரெஷன்ஸ் கம்மியாகும். இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னா, நீங்க வீடியோ நிறைய பேருக்கு உங்களுக்கு யூடியூப் எடுத்துட்டு போய் காட்டாது உங்க வீடியோ நிறைய பேருக்கு. ஸோ தேவையில்லாம ஒரு பிளாக் மார்க் தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ற யூடியூப் வீடியோ டிலீட் பண்ணாம இருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு டிலீட் பண்றீங்க அப்படின்னா, மேபி ஒரு சில காரணம் இருக்கலாம். யூடியூப் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஏதாவது வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம், கண்டென்ட் ஐடி கிளைம் ஏதாவது வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு நான் என்னோட வீடியோல சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல, மறக்காம அதை போய் பாருங்க. நீங்க இப்போ புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு 2 வீடியோ 3 வீடியோ தான் நீங்க உங்க சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு சில மியூசிக்ஸோ இல்ல வீடியோ நீங்க எடுத்து ஒரு சின்ன கிளிப் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருந்தாலோ ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி வந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுங்க உங்க மொபைலுக்கு. யூடியூப் ஆஃப்லைன் டவுன்லோட் இல்லைங்க, உங்க மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணுங்க. அந்த 2-3 வீடியோவையும் டவுன்லோட் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு நீங்க உங்க சேனலை டெலீட் பண்ணலாம். ஏன்னா புதுசு தானே. ஸோ ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா மானிட்டைசேஷன் உங்களுக்கு கிடைக்காது. இந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் 90 days பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால நீங்க ஒரு 2-3 வீடியோ தான் அப்லோட் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த வீடியோஸை உங்க மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு உங்க சேனலை டெலீட் பண்ணிட்டு புது சேனல் ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஜிமெயில் ஐடியில கிட்டத்தட்ட 50 வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால மறக்காம நீங்க அந்த வீடியோ பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு புது சேனல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும். நீங்க ஒரு பிகினர் யூடியூபரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் யூடியூப் பத்தி போஸ்ட் பண்ற நிறைய வீடியோஸ் உங்க நியூஸ் ஃபீட்ல நீங்க பார்க்க முடியும். ஓகே, நான் உங்களை இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்றேன். Until then, this is Arun signing off. Bye.